திருப்பாடல் 46. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலைகுலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கடவுள் எங்கு இருக்கின்றார் என்ற கேள்வி மனிதனுக்குள் ஓங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே நடக்கின்ற இயற்கை பேரழிவுகள், இயற்கையின் சீற்றங்கள், காட்டு தீ, யுத்தங்கள், யுத்த சத்தங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் மனிதனை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. கடவுள் எங்கே இருக்கின்றார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு அழிவுகள் மனிதனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? ஏன் மனிதர்களுக்கு இவ்வளவு துன்பம், பஞ்சம், பசி, பட்டினி, ஏழைகள் சாகிறார்கள் என்றெல்லாம் மனிதர்கள் அங்கலாய்த்து திரிகிறார்கள். கடவுள் இல்லை. கடவுள் இருந்தால் இப்படி நடக்குமா? கடவுள் இருந்தால் இவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடக்க அவர் விடுவாரா? அவர் இல்லை என்று சொல்லுகின்ற அநேக குரல்கள் தான் இன்றைக்கு கேட்கின்றது. திருவெளிப்பாட்டிலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், இவைகள் எல்லாம் நடந்தும் அநேகர் கடவுளை தேடாமல் அவரை இகழ்ந்தார்கள் என்று. பிரியமானவர்களே, இப்படி நடக்கிற நேரங்களிலே கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற மனிதன் கடவுள் இல்லை என்று சொல்லி அவரை தூற்றுகிறவராக, அவர் இல்லை என்று சொல்லி அவரை இகழ்ந்து பேசுகிறவனாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் எங்கே இருக்கின்றார்? இதோ நாம் படித்தோம் அல்லவா? ஆழ்கடலிலே மலைகள் அதிர்ந்து அது நிலை தடுமாறி கீழே விழுந்து போனாலும், நில உலகம் நிலை தடுமாறி அது அதிர்ந்து கீழே விழுந்து போனாலும், ஆழ்கடலிலே இருக்கின்ற மலைகள் எல்லாம் சரிந்து விழுந்து போனாலும், ஆண்டவர், வான் படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எங்கேயும் இல்லை. அவர் நம்மோடு கூட வாழ்கிற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட உரைகின்ற தேவனாக, நம்முடைய நடுவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கின்றார். இதை நாம் உணர்ந்தால்தான் நாம் அவரை அனுபவிப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? எனக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாக எனக்குள்ளாக குடிக்கொண்டிருக்கின்றார். என்னுடைய உயிராக அவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் என்னுடைய உயிர், அவர்தான் என்னுடைய ஆவி, அவர்தான் என்னுடைய மூச்சாக இந்த உடலிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய உடலுக்குள்ளாக அவர் உரைகின்ற மாட்சியாய், எனக்குள் நடுவிலே, என்னுடைய நடுவிலே எனக்குள் உரைகின்ற மாட்சியாய் அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இதை நான் எந்த அளவுக்கு உணர்கின்றேனோ, எந்த அளவுக்கு விசுவசிக்கின்றேனோ, அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் சொல்லுகின்றார், நீ நீர்நிலைகளுக்கு நடுவே நடந்து சென்றாலும், நீ நெருப்பிலே நடந்து சென்றாலும் நான் உன் கூட இருக்கிறேன். அவர் எப்படி தனியே என்னை விட்டு போக முடியும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் அவர் கூறுகிறார், நாம் அவருடைய எலும்பாக இருக்கின்றோமா, நாம் அவருடைய சதையாக, அவருடைய மாமிசமாக இருக்கின்றோம். அவருக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து தேவனுக்குரியவராக இருக்கின்றார். நாம் அவருடைய எலும்பாக இருக்கின்றோம். அவருடைய உடலின் அவயங்களாக நாம் இருக்கின்றோம். அவருக்குரியவர்களாக இருக்கின்றோம். அவரையும் நம்மையும் நாம் பிரிக்கவே முடியாது. அதுதான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் சொல்லுகிறார், எதுதான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியும் என்று. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. அவர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். சக்கரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோமேயானால், அந்த நகரை அதை சுற்றிலுமாக அவர் அக்கினி மதிலாக நிற்கிறாராம். எதை சுற்றிலுமாக? என்னையும் உன்னையும் உங்களையும் சுற்றிலுமாக அவர் அக்கினி சுவராக நின்று நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். அதேதான் யோபு ஆகமத்திலே நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், சாத்தான்
பரலோகத்திலே விண்ணகத்திலே ஆண்டவரோடு கூட போராடும் பொழுது, நீ யோபுவையும் யோபுக்குரிய எல்லாவற்றையும் நீ வேலி அடைத்திருக்கின்றீர் என்று சொல்லுகிறான். ஆம், நமக்குரியது அவருடைய சொத்தாக இருக்கிறது. நம்முடைய உயிர் அவருக்குரியதாக இருக்கிறது. அதை அவர் வேலி அடைக்கின்றவராக இருக்கின்றார். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றோமோ அப்பொழுது அவருடைய கரத்திலே நாம் மகிமையின் மணிமுடியாக திகழ்கின்றோம். பிரியமானவர்களே, அவருக்குரியவர்களாக இருக்கின்றோம். அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவசிப்போம். அவர் உயிர் தான் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உடல் ஒரு பெட்டியை போல நாம் உணர்வோம். இந்த உடல் ஒரு நாள் மண்ணுக்கு போகக்கூடியது. ஆனால் நமக்குள் உரைகின்ற அந்த ஆவியானவர் பரலோகத்திற்கு விண்ணகத்தில் வாழ்கின்ற தந்தையாம் கடவுளுக்குரியதாக அவர்கிட்ட அது போகக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் அவரிலே விசுவாசம் கொள்வோம், அவரிலே நம்பிக்கை கொள்வோம். இந்த கடைசி நாட்களில் நடக்கின்ற யுத்த சத்தங்கள், இந்த உலகத்தில் நடக்கின்ற இயற்கையின் பேரழிவுகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அச்சம் இல்லை. காரணம், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் என் கூட இருக்கிறார் என்று எந்த அளவுக்கு நான் 1000 முறை நான் உணர்ந்தால்தான் இந்த உலகத்திலே நடக்கிற எதுவும் என்னை அசைக்காது. யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்க முடியும்? கிறிஸ்துவிலே விசுவாசம் கொள்கிறவன் தான். கிறிஸ்து கூட என்னுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்று யார் அதிகமாய் உணர்கிறானோ, விசுவாசிக்கிறானோ, அவன்தான் இந்த உலகத்தின் ஆற்றலை ஜெயிக்கிறவனாக இருக்கின்றான். இந்த உலகத்திலே நடக்கிற இந்த பஞ்சபூதங்களால் வருகின்ற அழிவுகள் அவனை சிதறடிக்காது. இதோ நாகும் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்கிறார், சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக நிற்கிறான் என்று. நம்பிக்கையோடு மனமகிழ்ச்சியோடு அவருக்குள் நிறைவோடு கூட வாழக்கூடியவர்களாக இருப்போம். எனவே நம்மை சுற்றிலுமாய் நம்மை சீக்கிரத்திலே நம்மை வயப்படுத்துகிற எந்த சுமையையும் எந்த பாரத்தையும் நாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிய வைப்போம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகையை மிகவும் சந்தோஷத்தோடு, நம்முடைய தகப்பனுடைய வருகையை நாம் ஆர்வமாய் எதிர்பார்ப்போம். உங்கள் ஒவ்வொருவரையும்